இல்லை இப்போ 2019 அவங்களுக்கு இருந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது. அதனால தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இப்போ அதிகரித்திருக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலே நான் அந்த கூட்டணிக்கு இல்லை நானும் இடம்பெறுவதாக இருந்தது. அதில் அப்புறம் நாங்கள் தனித்து போட்டியிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்பு இருந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழி எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது பிஜேபி மேலேயோ பிரதமர் மோடி அவர்கள் மீது அந்த எதிர்ப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க 11.5% மேல அவங்க வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க. பாஜக வளர்றதுங்கிறத மற்றவர்கள் விரும்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. அதனால எங்க தொகுதியில கூட எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் உழுதுருக்கு. பழனிசாமி இப்ப அந்த கூட்டணி வேணாம் தனியா போய் அவருடைய வாக்கு சதவீதம் விழுந்து தானே இருக்கு. அவருக்கு சிறுபான்மையினர் மக்கள் வாக்களித்தா தெரியலையே. அவர் எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தாரு, அவர்களுக்கு வாக்கு வரவில்லையே. இப்ப அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாரு, நான் 25 வருடங்களாக ராஜா போல இருந்தேன், நான் தோல்வி விட்டுறேன். இன்னைக்கு அவர் பையன் பிஜேபி கூட்டணி தான் இல்லையே. இன்னைக்கு 3வது இடத்துல டெபாசிட் தானே காலியா இருக்காரு. ஏற்கனவே எம்பியா இருந்த தொகுதியில அவங்க சென்னையில பெரிய தலைகள்லாம் அந்த கட்சியில வழிநடத்துறப்ப டெபாசிட் போயிருக்காங்களே. தேனியில டெபாசிட் போயிருக்காங்களே. ராமநாதபுரத்தில் புதிய சின்னத்தில் அண்ணன் பன்னீர்செல்வம் போட்டிட்டப்ப அங்கேயும் டெபாசிட் போயிருக்க. தென் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்காங்களே. அங்க அவங்க வாக்கு சதவீதம் கடுமையாக விழுந்திருக்க. அதுபோல நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் சிறுபான்மை வாக்குகள் விழாதுங்கிறதுக்கு தான் அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்க 2வது இடத்துக்கு நாள் வந்திருக்கணுமே, வர முடியலையே. நிறைய தொகுதிகளில் 3வது இடமும் 4வது இடமும் டெபாசிட் போய் தான் இருக்காங்க. இத்தனைக்கு அவங்க பல தொகுதிகளில் பணம் செலவு செஞ்சாங்க. பணபலத்தால் அவங்க ஜெயிச்செல்லாம் நினைச்சாங்க. ரெட்டையிலை காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியல. அதனால 2019 அப்ப பாஜக மேல இருந்த எதிர்ப்பு உணர்வு இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காமித்தது. காவிரி பிரச்சனைக்காக நீங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துறீங்க. இப்போ திமுக கூட்டணி 40 இடங்களை வென்றிருக்கு. இப்ப எது மாதிரியான அழுத்தம்? திமுக கூட்டணி என்ன பண்ண போறாங்க? டெல்லியில போய் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்து பேசிட்டு வரப்போறாங்க. கர்நாடகாவில் ஏற்கனவே அவங்க ஒன்றும் டெல்லியில போய் பிரஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகாவில் இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான். அதனால இவர்கள் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நமது பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லி நீதிமன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருப்பதை சொல்லி அங்க அணை கட்டக்கூடாது. அதுபோல தண்ணீர் நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் விட வேண்டிய தண்ணீரை விட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதில் போய் பார்லிமெண்ட்ல போய் பேசி என்ன பண்ண போறாங்க? பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் அவங்க தலைமையை சொல்லி திரு ராகுல் காந்தி மூலம் அதை பிரஷர் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தரணும். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களும் அதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு இவங்க போய் டெல்லியில உட்கார்ந்து கத்தம் போட்டு என்ன பண்ண போறாங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடணும் அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் கூட்டணி கட்சியில அமமுக சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவிப்பீங்களா? என்னது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக அவங்க போட்டியிடணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும், அதே மாதிரி அந்த கூட்டணி கட்சியில அமமுக சார்பாக போட்டியிடறதுக்கு நீங்க வாய்ப்பு கேட்பீங்களா? அதாவது நேற்று தான் பாஜக தலைவர் எங்க கூட்டணி தமிழ்நாடு கூட்டணி தலைவர் திரு அண்ணாமலை கிட்ட இது சம்பந்தமா பேசியிருக்கோம். விரைவில் நல்ல முடிவு எடுத்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எங்கள் வேட்பாளரை அறிவித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற திமுகவை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். அவங்க இன்னொரு கட்சியில தலைமை, அந்த தொண்டர்கள் தான் தங்க நிலைமையை உணர்ந்து செய்யணுமே தவிர அந்த கட்சி தலைமையை போய் ஆற்றுறதுக்கு நாங்க தான் தனியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துட்டோம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்றிணைந்து அவர்கள் யார் தலைமையை விரும்புகிறாங்களோ அந்த தலைமையில அந்த அம்மாவுடைய இயக்கம் வந்தால்தான் அது அந்த இயக்கத்தை பலப்படுத்தும். அது தொண்டர்கள் முடிவு செய்யணும். சார், மத்திய சட்டத்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு, யூனிஃபார்ம் சிவில் கோட் அது பாஜகவுடைய வாக்குறுதியாக இருக்கு, அதை நாங்கள் பர்சியூ பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் பெட்ரோல் கொண்டு வரதுக்கும் நாங்கள் முயற்சி எடுப்போன்ற புதிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்கள் பெரிதும் வழங்குகின்ற அம்மா அவர்களும் அதில் ஆதரவாக இருந்தாங்க. அதற்கு அதனால் அம்மாவுடைய வழியில் வர்ற நாங்களும் அதற்கு ஆதரவாக தான் இருக்கோம்.
அது தவறில்லை. ஒரு நாட்டில் ஒரே சட்டம் இருப்பது தான் நல்லது. ஜிஎஸ்டியில் பெட்ரோலியம் கொண்டு வர்றாங்கிறாங்க. அதுக்கும் முயற்சிகள் எடுப்போம்னு பெட்ரோலியத்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு. சரி, ஏற்கனவே ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஏர் ஃபியூயல் அப்புறம் க்ரூட் ஆயில் இதுக்கெல்லாம் ப்ரொபோசல் போயிருக்கு. ஆனா கவுன்சில் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணல. சரி, இந்த எப்படி பாக்குறீங்க? இந்த முயற்சி பார்ப்போம். அது கவுன்சில் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நம்ம கட்சியினுடைய இது எப்படி சார்? ஏன்னா ஜிஎஸ்டி வந்தா பெட்ரோல் விலை குறையும்னு சொல்றாங்க. அதாவது மக்களுக்கு நாட்டுக்கு எது நல்லதோ அது நடக்கின்ற போது அதை ஆதரிப்போம். இல்லை என்றால் அதற்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்படுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.